இது யார் பிரதமர் என்று முடிவு செய்கிற தேர்தல் இல்லை. மோடி பிரதமராக வரக்கூடாது என்பதற்கான தேர்தல் என்று மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தெரிவித்துள்ளார். நாகை நாடாளுமன்ற தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் செல்வராஜை ஆதரித்து மே 17ஆம் இயக்கம் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி, தமிழ் புலிகள் கட்சித் தலைவர் குழந்தை அரசின் ஆகியோர் திறந்தவெளி வாகனத்தில் சென்று வீழட்டும் பாஜக, வெல்லட்டும் தமிழ்நாடு என்ற தலைப்பில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டனர். அப்போது பேசிய திருமுருகன் காந்தி, 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த மோடி தமிழகத்திற்கு என்ன செய்தார் என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்ல ஒன்றும் இல்லாததால் மோடி கச்சத்தீவு பிரச்சனையை பேசுகிறார் என்று கூறினார். இலங்கை அதிபரை கட்டிப்பிடிக்கும் போது, சிகப்பு கம்பள வரவேற்பு அளிக்கும் போது கச்சத்தீவு பற்றி பேச மோடிக்கு தெரியவில்லையா என்று கேட்ட திருமுருகன் காந்தி, தமிழ்நாட்டில் எதையும் சொல்லி ஓட்டு கேட்க முடியாததால் மோடி கச்சத்தீவை கூறி ஓட்டு பெற முயற்சிக்கிறார் என்று கூறினார். இது யார் பிரதமர் என்று முடிவு செய்கின்ற தேர்தல் இல்லை, மோடி பிரதமராக வரக்கூடாது என்பதற்கான தேர்தல் என்று அவர் விமர்சித்தார். இந்த தேர்தல் மட்டும் வித்தியாசமான தேர்தல். என்னன்னா, இது யாரு முதலமைச்சர் யாரு பிரதமர் முடியும் என்ற தேர்தல் அல்ல, மோடி பிரதமராக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான தேர்தல், பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கான தேர்தல், பிஜேபி தமிழ்நாட்டை விட்டு விரட்டப்படுவதற்கான தேர்தல். பிஜேபி யார் கூட்டணி வச்சாலும் அது தமிழகத்துக்காக அவங்க செய்யக்கூடிய துரோகம். தனியா கூட்டணி வைங்க, தனியா நில்லுங்க. ஒரு வடநாட்டான் கட்சியோட உங்களுக்கு என்ன கூட்டு? வடநாட்டான் தான் தலைவனா? உங்களுக்கு தமிழ்நாட்டு தலைவன் இல்லையா? நீ தலைவனா தமிழ்நாட்டில் நிக்க முடியாதா? தமிழ்நாட்டை வஞ்சித்த, தமிழனை வஞ்சித்த, தமிழ் மொழியை நாசப்படுத்திய ஒரு பாஜகவுடைய கூட்டணி வைக்கக்கூடிய கட்சி எதுவாக இருந்தாலும் அது விரட்டி அளிக்கப்பட வேண்டிய ஒரு முடிவை, ஒரு தற்கொலை முடிவை அவங்களே எடுத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம்.